இன்னுமே பாஜக இப்போ போய் நின்னா தனியாக நின்னா ஒன்றும் வராதுன்னா யங்ஸ்டர்ஸுக்கு வந்து டிஎம்கே நல்லது செய்யணும்னு கிடையாது. ஸ்டாலின் ஏதோ நல்லவருங்கிறதுக்காக ஓட்டு போடல, வேற வழி இல்லாமல் போய் ஓட்டு போட்டாங்க. என்டிஏக்கு வந்து இந்த கூட்டணி வராதுன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த டவுட்டை கிரியேட் பண்ணுறதுனால யாருக்கு லாபம்னா டிஎம்கேக்கு தான் லாபம். டிஎம்கேக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி ப்ளஸ் யூத் அப்படிங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கட்சிக்குமே ஆபத்து. விஜயகாந்த் இதே மாதிரி தானே வந்து எதிர்கட்சி தலைவரானாரு. அதே மாதிரி வந்து இப்போ விஜய் வந்து துணை முதல்வர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது பண்ணணும், நம்ம ஆட்சியில் வந்துருவோமே, எதுக்கு நம்ம பிக் ஃபைட்டு பண்ணணும், ஒரு லார்ஜர் அலையன்ஸோட இவர் சேர்ந்தாதான் வந்து இது வந்து விஜய் ஜெயிக்கும். இந்த லார்ஜர் அலையன்ஸோட சேர்க்கலன்னா விஜய் ஜெயிக்காது. ஆளுமை இருந்த அதிமுக இன்னைக்கு ஜாதி கட்சி அதிமுக ஆயிடுச்சு. ஒரு செக்குலர் பார்ட்டி, இது வந்து தமிழ்நாடு ஸ்பிரிட் இருந்துச்சு. இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க, நம்ம எடப்பாடி ஐயாவை ஜாதி தலைவராக ஆக்கிட்டாங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ரெட் நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர், சமூக செயற்பாட்டாளர் திரு ஆரோக்கிய சதீஷ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் சார். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் சார். என்னன்னா, விஜய் பத்தி 2 நாளா அவர் பிஜேபி கூட்டணிக்கு போயிடுவாரு அப்படிங்கிற ஒரு செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. கசிய விடப்பட்ட செய்திகளா இல்ல நிதர்சனமா? உங்களுடைய கருத்து என்ன சார்? இது ஆரம்பத்திலே வந்து இதெல்லாம் எதிர்பார்க்கறதா? நம்ம முன்னாடியே சொல்கிற மாதிரி விஜய் வில் ஃபோர்காஸ்ட் ஆல் திஸ் இஷ்யூஸ் ஏர்லியர் இட்செல்ஃப். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஆரம்பிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொன்னது வந்து என்டிஏ இஸ் மை ஐடியாலஜியல் எனிமி, ஓகே, அண்ட் டிஎம்கே இஸ் அ அரசியல் பொலிட்டிக்கல் எனிமி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொள்கை எதிரி, அரசியல் எதிரின்னு சொல்லிட்டு அது வந்து ரொம்ப கிளியராக இதை வந்து ஸ்டேட் பண்ணுறாரு. அப்படிங்கும்போது அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் அவர் வந்து அரசியலே கால் பதிக்கிறார். அப்படி அந்த கால் பதிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நரேட்டிவ்ஸ்னால் வந்து எதுக்காக உருவாக்கப்படுது? தே வாண்ட் ஜஸ்ட் மேக் விஜய் அஸ் அ, இது வந்து அவங்கள வந்து அவர் ஓட்ஸை வந்து ஸ்பாயில் பண்ணுறதுக்காக தான் இது எல்லாமே பண்ணுறாங்க. இதை நம்ம வந்து வகைப்படுத்தி கூட பார்க்கலாம். இப்போ வந்து ஒன்றும் இல்லை, இப்போ வந்து நீங்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ், நீங்கள் வந்து திஸ் ஸ்டேட்மெண்ட் இட் செல்ஃப் இஸ் அன் இன்ஃப்ளூயன்ஷியல் ஸ்டேட்மெண்ட். இந்த இன்ஃப்ளூயன்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுன்றதை நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ முஸ்லீமும் கிறிஸ்டியன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா மைனாரிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என்டிஏக்கு வந்து ஒரு மைனாரிட்டி ஓட்டு போட மாட்டான். அது பிஜேபி. ஆமாம், அதாவது இப்போ அதான் என்டிஏக்கு வந்து ஒரு மைனாரிட்டி ஓட்டு போட மாட்டான். இப்போ 2021 எலெக்ஷனில் இது வந்து ஸ்டாலின் ஏதோ நல்லவருங்கிறதுக்காக ஓட்டு போடல, வேற வழி இல்லாமல் போய் ஓட்டு போட்டாங்க. அவங்களே சொல்கிறாங்க, நாங்கள் 13% தான் எங்கள் தேர்தல் அப்படின்னு இதை வந்து இது பண்ணுறோம்னு சொல்லும் போது, ஸோ மைனாரிட்டி ஓட்ஸ் வாஸ் த டிசைடிங் ஃபேக்டர் இன் தமிழ்நாடு டு ஹூ இஸ் த வின்னிங் கேண்டிடேட் அப்படிங்கிறது. இங்கே இருக்கிறவங்க அங்கேயே இருப்பாங்க, அதனால 2 பேருக்கும் சமமாக ஓட்டு வரும். மைனாரிட்டி ஓட்டு இங்கே ஒன்றுமே வரதில்லை. அங்கே வந்து வரதுனால இந்த ஸ்பாயிலர் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன்ஸும் முஸ்லிம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும், 2019 லோக்சபா எலெக்ஷன் மனிதநேய மக்கள் கட்சிக்கு ஒரு சீட்டு கொடுக்கல, யூனியன் முஸ்லீம் லீக் மட்டும் ஒரு சீட்டு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். இஸ்லாமிய வேட்பாளர்களே கூட்டணியில, அதாவது கூட்டணியில 1-2 பேர் இருந்திருக்கலாம். திமுக சார்பா யாரும் முன்னிறுத்தப்படல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அதிமுக கூட்டணி சார்பாவே யாரும் வரல அப்படிங்கிறது இருந்தது. ஆனா திமுக மொத்தமா அறுவடை பண்ணிச்சு தானே அந்த டைம். இது ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் நான் சொல்கிறேன். இது வந்து எப்படி ஏன் இந்த அறுவடை பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிவிகே மே ஜாயினஸ் அப்படிங்கும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ முஸ்லீம் கிறிஸ்டின்னு பயப்படுவாங்கல்ல, ஐயோ நம்ம ஓட்டு வந்து வேஸ்ட்டாக போயிருமோ, இந்த நம்ம டிவிக்கே நினச்சிட்டு இருக்கோம், இது என்டியோட சேர்ந்துட்டாப்லன்னா நம்ம அந்த ஓட்டு வந்து போடுறது வந்து இதாயிருமோ. இப்போ யங்ஸ்டர்ஸ் வந்து என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, யங்ஸ்டர்ஸுக்கு வந்து டிஎம்கே நல்லது செய்யணும்னு கிடையாது. தே டசன்ட் வாண்ட் இந்த மதத்துவ அரசியல் வந்து வேணான்றதை இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ், அதாவது யங்ஸ்டர்ஸ் வந்து நினைக்கிற ஃபீலிங்கே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மனா ஒன்று அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் யங்ஸ்டர்ஸும் மைனாரிட்டிஸ். ஐ வில் நாட் சே ஒன்லி மைனாரிட்டிஸ், ஈவன் யங் பிளட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த ஜாதி மதம் இதெல்லாம் இல்லாமல் அவங்க வந்து பழகிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்பிரிட்டுமே வந்து இதை நோக்கி இருக்குது. இப்போ அந்த இதில் வந்து ஒரு பேட் நரேட்டிவ் வந்து ஃபிக்ஸ் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் ஓட்டும் மைனாரிட்டி ஓட்டும் ஷிஃப்ட் அந்த டவுட்டை கிரியேட் பண்ணுறாங்க. அந்த டவுட்டை கிரியேட் பண்ணுறதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா இது யாருக்கு லாபம்? என்டிஏக்கு வந்து இந்த கூட்டணி வராதுன்னு தெரிஞ்சு போச்சு, ஓகேங்களா, இந்த ஓட்டு நமக்கு வராது. இந்த டவுட்டை கிரியேட் பண்ணுறதுனால யாருக்கு லாபம்னா டிஎம்கேக்கு தான் லாபம்.
ஆனா நேத்து அவசர புரிஞ்சுங்களா? அவசரமா ஒரு மீட்டிங் போட வேண்டிய அவசியம் என்ன சார்? தாவேகா சார்பா திடீர்னு மாவட்ட செயலாளர்களை காணொலியில நீங்க எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இல்ல அது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட எல்லா ஒரு 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 ப்ரொமாமபிள் இருக்கு. அதாவது இது வந்து டிக்டேட்டர்ஷிப் கட்சி கிடையாது. ஓகேங்களா? எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே அவங்க ஃபர்ஸ்டே வந்து அவங்க போடும்போதே எல்லாத்தையுமே வந்து விஜய் தான் வந்து டிசைட் பண்ணுவார்னு சொல்லி எல்லா கட்சியிலும் இது நடக்கிறது ஒரு இயல்பான ஒரு செயல் தான். ஓகேங்களா? அப்படிங்கும்போது இந்த ஸ்பெக்குலேஷன்ஸ் வரதுனால வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்களுக்கும் நம்ம தெளிவுபடுத்தணும். அவங்களே இப்போ டபுள் மைண்ட் ஆவாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்க கேடர்ஸே வந்து பாத்தீங்கன்னா டபுள் மைண்ட் ஆவாங்க. இன்னும் இப்ப செய்திகள் மாவட்ட வந்து செயலாளர்ல எத்தனை பேர் யூத்தா இருப்பாங்க, எத்தனை பேர் வந்து மைனாரிட்டியா இருப்பாங்க, அவங்க மைனாரிட்டி ஓட் பேங்க்ஸ்னா எவ்வளவு பேர் நம்ம கவர் பண்ணி வச்சிருப்பாங்க, நேத்தே வந்து எல்லாமே செய்திகள் உங்களுக்கு என்ன இருக்கு. வந்ததுன்னா 98 பேர் வந்து கூட்டணிக்கு, அதாவது என்டிஏ கூட்டணிக்கு போறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் செய்திகள்ல வருது. அது எப்படி, அதாவது இவர் வந்து ஐடியாலஜிக்கல் எனிமி வந்து பிஜேபின்னு டிக்ளேர் பண்ணி வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது அதை நோக்கி மட்டுமே வந்து அவங்க கருத்தா சேர்ந்து அவங்க கட்சியில சேர்ந்து பொறுப்பு வாங்கியிருக்கவங்க எப்படி வந்து அந்த 98 பேர் வந்து இதுக்கு ஒத்துக்குவாங்க? அதுவே வந்து ஒரு ராங் நரேட்டிவ். இதனால தான் வந்து சொல்றேன், இந்த மீடியா கிளிம்ஸ் கிரியேட் பண்றாங்க பாத்தீங்களா, இது வந்து யூ ஆர் கிரியேட்டிங் எ டவுட். இந்த இந்த கிரியேட் நீங்க டவுட்டை வந்து கிரியேட் பண்றது தான் வந்து இட் இஸ் பிகமிங் எ பிக் டவுட். புரிஞ்சுங்களா? இதனால என்ன அவங்க நினைக்கிறாங்கன்னா, நம்மளோட ஓட் ஷேர், நம்ம ஓட் பேங்க், இப்போ டிஎம்கேக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஓட் பேங்க் வந்து ஷிஃப்ட் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ அது மட்டும் இப்போ பிஜேபிக்குமே வந்து அந்த ஒரு இது இருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த யூத் பேங்க்கும் ஓட் பேங்க்குமே வந்து கெட்டிங் ஷிஃப்டட் ஃப்ரம் தெம். இதில் வந்து ரெண்டு கட்சிக்குமே ஆபத்து. டிஎம்கேக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி ப்ளஸ் யூத். ஓகேங்களா? டிஎம்கேக்கு வந்து வெறும் யூத், சாரி பிஜேபிக்கு வந்து வெறும் யூத். அப்படிங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கட்சிக்குமே ஆபத்து. ஸோ இந்த நரேட்டிவ் வந்து தப்பான நரேட்டிவ் வந்து இவங்க ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இதுதான் வந்து மெயின். இதனால என்னன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு வீக்னஸாக அவங்க கிரியேட் பண்ணணும்னு பார்க்குறாங்க. சோஷியல் மீடியாலேயே விஜய் ஆதரவாளர்கள் நிறைய பேர் என்ன எழுத ஆரம்பிக்கிறாங்கன்னா, இது ஒரு சரியான முடிவு தான், இப்படி போறது வந்து முதல் கட்டமே நம்ம ஜெயிக்கிறோமோ இல்லையோ ஒரு துணை முதலமைச்சர் பதவி வாங்கிக்கலாம், ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பதவி வாங்கிக்கலாம், நம்மளுடைய அஜெண்டா வந்து திமுக இல்ல அதுதான் இதுதான் நான் வந்து சொல்றேன். இது இதுதான் நான் வந்து சொல்றேன். அதாவது இந்த தேர்ட் வேவ்ங்கிறத ஒண்ணு இது பண்றாங்க. இது வீக்னஸ் ஆக்குறாங்க. நம்மளால ஜெயிக்க முடியாது, இல்ல நம்மளால ஜெயிக்க முடியாதுன்ற ஒரு வீக்னஸை வந்து அவங்க ஓட்டர் கேம்ப் அவங்க பார்ட்டிக்கு வந்து கொண்டு வரணும். சைக்கலாஜிக்கலா வீக்னஸை கொண்டு வந்தாதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இது அட்டைன் பண்ண முடியும். இவங்க வந்து மாற்று சக்தி கிடையாது, இவங்க ஒரு அடிஷனல் சக்தி தான் அப்படின்ற வீக்னஸை வந்து இப்ப நீங்க மனசுல கொண்டு வர சொல்றீங்களா? அதாவது இவங்க வந்துட்டாங்கன்னா இப்ப எப்படி கம்பேர் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, விஜயகாந்த் இதே மாதிரி தானே வந்து எதிர்கட்சி தலைவர் ஆனாரு, அதே மாதிரி வந்து இப்ப விஜய் வந்து துணை முதல்வர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன் அந்த நழுவ விடணும், இது பண்ணணும், நம்ம ஆட்சியில வந்துருவோமே, எதுக்கு நம்ம பிக் ஃபைட் பண்ணணும், ஓகேங்களா, கஷ்டம் இல்லாம இதுவும் இல்லாம எல்லாத்தையும் இல்லாம நம்ம நகர்த்திட்டு வந்துடலாம். விஜயகாந்த் மாதிரி விஜய் அவர்கள் வர்றதுக்கு விஜய் அப்படின்னு சொல்லி அது அந்த வீக்னஸ் கிரியேட் பண்றாங்க. அந்த வீக்னஸ் எப்படி கிரியேட் பண்றாங்கன்னா, டிஎம்கேக்கு டிவிக்கேன்னு இருந்த நோட்டை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு மீடியா ஃபால்ஸ் இது நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணி என்ன பண்ணுறாங்க, அவங்கள வீக் பண்ணுறாங்க. அவங்க வீக் பண்ணி அவங்களுக்கு அந்த இந்த வீக்னஸில் தான் வந்து பார்த்தாங்க, ஹீ இஸ் நாட் த ஆல்டர்னேட் ரெமெடி, ஹீ இஸ் ஒன்லி அடிஷ்னல் ரெமெடி. அவர் கூட்டணி சேர்றதுக்கு தான் வந்து அவருக்கு லைக்கு, அவருக்கு வந்து இதுக்கு பண்ணுறதுக்கு அவர் வந்து இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீடியாவில் வந்து மொத்தமாக கொண்டு வருவாங்க. இது லாங் ரன்னில் இது வந்து வேலைக்கு ஆகாது. ஓகேங்களா? ஒரு லார்ஜர் அலையன்ஸோட இவர் சேர்ந்தாதான் வந்து இது வந்து விஜய் ஜெயிக்கும், இந்த லார்ஜர் அலையன்ஸோட சேர்க்கலன்னா விஜய் ஜெயிக்காது அப்படின்ற ஒரு பேட் நரேட்டிவை வந்து மக்கள் மத்தியிலையும், ஓகேங்களா, அவங்க 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 செல்வாக்கு மத்தி இருக்கிற விஜய்க்கு எங்கெங்கன்னா செல்வாக்கு இருக்குதோ அவங்கள பதிக்கிறாங்க. அதாவது என்னன்னா, இது என்னங்க, எலெக்ஷன் இஸ் நத்திங்க. ஓகேங்களா? ஐ வாண்ட் டு கன்வின்ஸ் யூ தட் ஐ வில் பி எ குட் லீடர், நான் நல்ல லீடருங்கிறத உங்களை நான் கன்வின்ஸ் பண்ணணும். புரிஞ்சுங்களா? அதை கன்வின்ஸ் பண்றதுக்கு பதில் இது லார்ஜ் அலையன்ஸ் மட்டும் தான். என்ன லார்ஜ் அலையன்ஸு? பிஜேபி என்ன பெரிய லார்ஜ் அலையன்ஸா சொல்லுங்க? இன்ன வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12% வந்துட்டோம், இந்த பர்சன்ட் வந்துட்டோங்கிறாங்க. எல்லாமே எங்க நீ 12% வந்த, நீ எவ்வளோ இடத்துல நின்னா, நீ எப்படி 12%? என்னன்னா நிறைய பேர் பாஜக சின்னத்தில் நின்னாங்க, பாஜக சின்னத்தில் நின்னாங்க, அவர் நின்னா அவங்க இது பண்ணாங்க, தேவேந்திர யாதவ் எல்லாம் இதுல நின்னா, ராமநாதபுரத்துல நின்னா, அந்த மாதிரி வந்து அவர் ராமநாதபுரத்துல இருந்தா அவருக்கு கிடைச்ச அவரோட காஸ்ட் ஓட்டு அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சின்னத்துல இருந்தனால இவங்க அதை பயன்படுத்தி பாரிவேந்தர் அந்த மாதிரி நின்னாரு, அவர் தனியா இது பண்ணாரு. ஸோ அவங்க இண்டிவிஜுவலா வந்து நோபடி ஹஸ் பீன் கண்டெஸ்டட். இந்த மாதிரி அவங்க சின்னத்துல நிக்க வச்சு இந்த மாதிரி கொண்டு வந்தாங்க அப்படின்ற ஒரு நரேட்டிவ் வந்து நம்ம பேசுறோம். ஆனா மக்களுக்கு இப்ப எப்படி வந்துச்சு, பாஜக 12%,
அப்படின்னு. இது நம்ம இன்னுமே பாஜக இப்ப போய் நின்னா தனியா நின்னா ஒன்னும் வராதுப்பா. 5% 4% 5% கஷ்டம். என்னை பொறுத்த வரைக்கும் 5% கஷ்டம். ஓகேங்களா, அதுதான் நரேட்டிவ். இன்னைக்கு வந்து பாரிவேந்தருக்கு ஒரு ஓட் பேங்க் அவர் கிரியேட் பண்றாரு. அவர் அங்க போய் அவங்க அதாவது ஒரு சமுதாய ஆளுக்களா வந்து சேர்த்து அவங்கள கொண்டு வந்து இன்னைக்கும் அவங்க கட்சியில வந்து அப்படிதான் இருக்கு. ஓகேங்களா, ஜாதி அடிப்படையில இருக்க அமமுக வந்து எதுக்கு சேர்த்திருக்காங்க? ஜாதி அடிப்படையில தான் அவர் சேர்த்திருக்காங்க. இன்னைக்கு ஏடிஎம்கேவே எப்படி ஆயிட்டு இருக்கு, ஜாதி கட்சி ஆயிடுச்சு. ஏன் டெல்டா மாவட்டத்துல எங்க எப்படி இருந்த ஏடிஎம்கேங்க, இப்ப எம்ஜிஆர் ஜெயலலிதா வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்களோட இதா இருந்துச்சு. அதாவது ஒரு செக்குலர் பார்ட்டி, இது வந்து தமிழ்நாடு ஸ்பிரிட் இருந்துச்சு. இப்ப வந்து என்ன பண்ணிட்டாங்க, நம்ம எடப்பாடி ஐயாவை ஜாதி தலைவரா ஆக்கிட்டாங்க. கொங்கு உங்களுக்கு நல்ல கொங்கு இருக்கு அங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப தினகரன் வந்து பாத்தீங்கன்னா முக்கொல்லத்தோரோட தலைவர் ஆக்கிட்டாங்க. இப்ப நெக்ஸ்ட் என்ன, ஓபிஎஸ் கீழே முக்கொல்லத்தூர்ல அவருக்கு கீழே இவருக்கு டெல்டா அப்படின்னு பிரிச்சு டீப் சவுத் அவங்க அந்த மாதிரி வந்து காஸ்ட் வைஸா வந்து அவங்க பிரிச்சுட்டாங்க. உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கு சார், அதிமுகவே ஜாதி கட்சி ஆயிடுச்சு. வாணியம்பாடியில வந்து வடிவேலுங்கிற ஒரு கேண்டிடேட், அவர் வந்து ஹிந்து கேண்டிடேட் தான், ஆனா இஸ்லாமியர்கள் அப்ப நம்பி அவரை ஜெயிக்க வச்சாங்க. அந்த அளவுக்கு வந்து இருந்த. இப்ப ஒண்ணும் இல்லைங்க, இப்ப அம்மாக்கு இருக்கிற தில்லு வந்து இல்ல தலித் ஏழுமலையை கொண்டு வந்து திருச்சியில போட்டு ஜெயிக்க வைப்பாங்கங்க. ஓகேங்களா, ஒரு புது தொகுதியில திருநாகரசருக்கு நீங்க இடம் கொடுக்க கூடாதுன்னு. ஆமா, அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஆளுமை இருந்த அதிமுக இன்னைக்கு ஜாதி கட்சி அதிமுக ஆயிருச்சு. இன்னைக்கு அதிமுக ஜாதி கட்சி இல்லைன்னு சொல்லுங்க. ஏன் அந்த 72 இடம் மட்டும் அந்த சைடு மட்டும் எடப்பாடியார் ஜெயிக்கிறாரு, ஏன் இந்த டெல்டால ஜெயிக்க முடியல, ஏன் கீழே ஜெயிக்க முடியல? ஏன்னா ஜாதி கட்சி ஆயிடுச்சு. இன்னைக்கு அதிமுகவே ஒரு ஜாதி கட்சி. அது இல்லாம இது பிஜேபி ஒரு மதவாத கட்சி. இதை வந்து லார்ஜர் அலையன்ஸா அவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்க. இந்த ப்ரொஜெக்ட் பண்ணி என்னன்னு கேட்டீங்கன்னா இது கூட்டு சதின்னு தான் சொல்லுவேன். இப்ப நான் வந்து விஜய் அவர் சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்க அடிக்கிற மாதிரி அடிப்பாங்களாம், இவங்க தடுக்கிற மாதிரி தடுப்பாங்களாம் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த கூட்டு சதியோட ஒரு பிக்சருக்குள்ள பாத்தீங்கன்னா எனக்கு என்னன்னு தெரியல. இந்த பிரசாந்த்னு ஒருத்தர் வந்து நீக்கி இருக்காங்க, ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் வந்து பாஜக ஒரு மீடியா கோஆர்டினேட்டர் அண்ட் ஸ்போக்ஸ் பர்சன் ஆல்சோ அனைத்து பதவிகள் இருந்து நீக்கப்பட்டிருக்காரு. நயனா நாகேந்திரன் வந்து நீக்கி இருக்காங்க. ஓகேங்களா, அது நான் வந்து நியூஸை நியூஸ்ல படிச்சதை நான் சொல்றேன். நிஜம். ஓகேங்களா, நியூஸ்ல படிச்சதை நீக்கப்பட்டிருக்காங்க. அவருக்கும் வந்து பெண் நிறுவனத்துக்கும் ஏதோ தொடர்பு இருந்துச்சு. அந்த நியூஸை வந்து அவங்க பெண் நிறுவனம் வச்சு அவர் வந்து இதை பிளாஸ்ட் பண்ணாங்க. பெண் நிறுவனம் எது, நம்ம மிஸ்டர் சபரீசன் நம்ம சிஎம் சாரோட சன்னின்லாவோட நிறுவனம். அவங்கள வச்சு தான் இது வந்து இப்போதான் அதான் ஐடி டீம்னு ஒன்று இருக்கேன். ஓகேங்களா, எல்லா கட்சியுமே ஐடி டீம்னு ஒன்றுக்கு செலவு பண்ணி ஓகேங்களா அதை அப்படிதானே ப்ரொமோட் பண்றாங்க. ஆனா நீங்களும் இன்னைக்கு பார்த்துருப்பீங்க, ஒரு முக்கியமான பத்திரிகையில பிரபலமான நாளிதழ்லையும் கூட வந்திருந்தது. என்னன்னா உண்மையா போயாங்கிறத நீங்க தான் சொல்லணும். 5 கோடி வரைக்கும் செலவு பண்ணணும் ஒரு தொகுதிக்கு, ஏன்னா அப்பதான் நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். 5 கோடி செலவு பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக என்டிஏ கூட்டணியை நோக்கி விஜய் நகர இல்ல. அதுதான் சார், இப்ப நீங்க வந்து மக்களை வந்து எல்லா விஷயத்திலயுமே நீங்க யோசிக்க வைப்பீங்க. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா உனக்கு வந்து மணி பவர், ஓகேங்களா, எல்லா விஷயமே வந்து உங்களுக்கு யோசிப்பீங்க. பவர், மணி, இன்ஃப்ளூயன்ஸு, ஓகேங்களா, இது எதுவுமே உன்கிட்ட கிடையாது. இப்போ தாவேக்கால வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிரைவர் வந்து மாவட்ட செயலாளர் ஆக்கியிருக்காங்க. புரிஞ்சுங்களா, இப்போ அவர் கூப்பிட்டு உங்களை சீட்டுங்க அப்படின்னம்னு வச்சுக்கோங்களேன், அவர் என்ன சொல்லுவார், ஆட்டோ டிரைவர் வந்து அவரே அலைஞ்சு ஒரு நாளைக்கு 1500 கடனை வாங்கினாலும் ஒரு 10 லட்சம் வரைக்கும் செலவு பண்ணும். 10 லட்ச ரூபா வரைக்கும் தான் செலவு பண்ண முடியும். அப்படிங்கும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம பாஜகவோட போனோம்னா இப்போ ஒன்றும் இல்லைங்க, அவங்க எல்லாத்துக்கும் வர கேள்வி இதுதான், ஒன்றும் இல்லை. இப்போ கம்யூனிஸ்டுக்கு போன எலெக்ஷனில் 6 சீட்டு 15 கோடி ரூபா கொடுத்தாங்க. எம்பி எலெக்ஷனுக்கு ஏதோ 25 கோடி ரூபா என்னமோ கொடுத்தாங்களா டிஎம்கே. ஸோ இந்த மாதிரி பெரிய கட்சிகள் லார்ஜர் அலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்யூனிஸ்ட் உண்டியல் குலுக்கி போட்டியிட்ட கம்யூனிஸ்ட்டு, ஓகேங்களா, நல்ல கண்ணு ஐயா இருந்த நல்ல கம்யூனிஸ்ட்டு இன்னைக்கு கொத்தடிமைங்களாட்டம் போய் காசு வாங்குறாங்க. எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு காசு வாங்குறாங்க. காசு வாங்கினேன்றதை அவங்களே ஒத்துக்கிறாங்க. இது நான் வந்து பொய்னா சொல்லல. மிஸ்டர் முத்தரசன் வந்து வாங்கிட்டு அவர் மட்டும் நான் மட்டும் வாங்கினேன்னு சொல்லாதீங்க. சிபிஐயும் வாங்குச்சு,
விடுதலை சிறுத்தையை வாங்குச்சு, எல்லாத்தையும் தான் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி போட்டு உடைச்சதும் அவர் தான். என்னன்னா யதார்த்தம் என்னன்னா, நீங்க வேட்பாளர்களுக்கு காசு கொடுக்குறோமோ இல்லையா, ஆனா ஆனா தேர்தல் செலவுகளுக்கு இவ்வளவு இந்த தேவைப்படுதோ? நரேட்டிவை வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்றாங்க. இந்த தேர்தல் செலவுக்கு நம்ம இவ்வளவு தேவைப்படுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தேர்தலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 45 லட்சம் ரூபாய் தான் நீங்க செலவு பண்ணணும். போன ஐ திங்க் எலெக்ஷன் கமிஷன் கொடுக்குற இது எலெக்ஷன் கமிஷன் கொடுக்குறபடி பாத்தீங்கன்னா 45 லட்சம் ரூபாய் தான் செலவு பண்ணணும். எனக்கு அப்படின்னு நீங்க வச்சீங்கன்னா, கம்யூனிஸ்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 6 தொகுதி கொடுத்தாங்க. 6 தொகுதின்னா எவ்வளோ? 2,70,00,000 வந்து 6 தொகுதிக்கு அவங்க செலவு பண்ணலாம். அப்படின்னா பாக்கி வந்து 12,30,00,000க்கு இன்னும் கம்யூனிஸ்ட் கணக்கு காட்டணும். புரிஞ்சுங்களா? கேட்டா கட்சி நிதிக்கு அவங்க கொடுத்தாங்கம்பாங்க. கட்சி நிதி, அதாவது ஆல்டர்னேட் கட்சியை வளர்க்குறது தான் டிஎம்கேயோட வேலையா? ஓகேங்களா? இந்த மாதிரி தே ஆர் பையிங் அவுட் பார்ட்டிஸ். இப்போ லார்ஜர் பார்ட்டிஸ்னா எப்படி நம்ம கான்ஸ்டியூஷன்ல எல்லாத்துக்கும், அதாவது மாற்றம் இருந்தாங்க, பணம் 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 தான் விளையாடுது, பணம் தான் விளையாடுதுன்னு உங்களுக்கு ஒரு ஃபியர்னஸ் கொண்டு வராங்க. ஓகேங்களா? இன்னைக்கு வந்து கூட பரவாயில்ல சார், பிரபல நாளிதழே இந்த ஒரு ஆர்டிக்கலை போடுறாங்க சார். நாளிதழே நான் தான் சொல்றேன் சார், நான் வந்து நாளிதழே சொல்றேன். நீங்க இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை, நீங்க நியூஸ் பாக்குறீங்க, ஓகேங்களா? 10 சேனல் நீங்க பாக்குறீங்க, ஓகேங்களா? நீங்க பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா 7 சேனல் வந்து எந்த கட்சியோட சேனல் நீங்க சொல்ல முடியுங்களா? 7 சேனல் வந்து எந்த கட்சியோட சேனல்னு சொல்ல முடியும். மிச்சம் 3 சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா 2 சேனல் வந்து எந்த கட்சிக்கு சார்பா பேசுவாங்கன்றதும் சொல்ல முடியும். இப்போ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு நரேட்டிவ்ல தான் நம்ம ஓடிட்டு இருக்கு. 1-2 சேனல் தான் நியூட்ரலா இருக்கு. 1-2 சேனல் தான் நியூட்ரலா இருக்கு. நான் இப்போ சொல்றேன், நான் வந்து வெறும் நியூட்ரல் சேனலுக்கு மட்டும் தான் நான் போறேன். ஏன்னா மற்ற சேனலுக்கு போனீங்கன்னா உங்களை பேச விட மாட்டாங்க, உங்களை அடக்குமுறை பண்ணுவாங்க. புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய வருது. ஓகேங்களா? மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பொறுத்த வரைக்குமே நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே சொல்லலாம். இந்த நான் 2-3 சேனல் சொன்னேன்னா அது எந்த கட்சி சேனல்னு நீங்களே சொல்லுவீங்க. அதை நம்ம சொல்ல வேணாம். ஓகேங்களா? மக்கள்கிட்டே விட்டுருவோம். மக்களுக்கே தெரியும் இந்த சேனல் இந்த கட்சியை பற்றி தான் பேசும், இந்த சேனல் இந்த கட்சியை பற்றி தான் பேசும், இந்த சேனல் வந்து இந்த கட்சி பண்ணுறது தப்புன்னு சொல்லும், அந்த கட்சி பண்ணுறது சரின்னு சொல்லும் அப்படின்னு இன்னைக்கு மக்களுக்கு எல்லாமே வந்துருச்சு. அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த நியூஸு, அந்த நாளிதழை வந்து இன்னைக்கு மக்கள் வந்து எதுக்கு நம்ம யூடியூப் இவ்வளோ வளர்ந்துருக்கு, ஓகேங்களா? எதுக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ் இவ்வளோ வளர்ந்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாவேகா பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்கள் அதை பார்க்க மாட்றாங்க, அதை நம்ப மாட்றாங்க. நான் நியூஸ் கேட்கறது வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்யுமா, ரூட் வருமா, இது வருமான்னு தான் பார்க்குறேன்னுடைய பொலிட்டிக்கல் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனல் இப்படி தான் சொல்லும் அப்படின்னு ஒரு பொதுவான செய்தி மட்டும் தான் பார்த்துக்கிறோம். மற்றபடி அரசியல் செய்தி நான் அந்த சேனல் பார்க்குறேனே, நானும் அந்த சேனல் பார்க்குறேன். பொதுவான செய்தி மட்டும் பார்க்குறேன். எங்கே திறந்து வச்சாங்க, என்ன பண்ணாங்க, ஏது பண்ணாங்கன்றதை மட்டும்தான் நம்ம பார்த்துக்கிறோம் மொழிய. அவங்க சொல்றதை எதையுமே நம்ம ஏற்றுக்கிறது இல்லை. புரிஞ்சுங்களா? எல்லா நாளிதழ்லையும் வரும், எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் வரும். பட் ஆனால் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மக்கள் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. நிர்மல்குமார் வந்து சொல்லியிருக்கிறார் என்னன்னா, கட்சியிலேருந்து அஃபிஷியலாக வர்ற செய்திகளை மட்டும் நம்புங்க, இதுலேருந்து நீங்கள் டிவியேட் ஆகி போக வேண்டாம் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் இப்படி சொல்ல வேண்டிய ஒரு நிலையில தாவேகா இருக்கும். இல்லை, கண்டிப்பாக வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நிர்மல்குமார் ஒரு அறிக்கை கொடுத்தது வந்து இது ஏன்னா இது ரொம்ப ஒரு நெகட்டிவ் ஸ்ப்ரெட்டாக ஆகிட்டு இருக்கு. இதுதான் நான் சொன்ன ஒரு ரீசன். நீங்கள் பார்க்கணும், நெகட்டிவாக ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னா விஜய் ஆதரவாளர்களே அதை நம்பி இது அது போனா என்னன்ற அளவுக்கு, ஏன் அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இது பண்ணுவாங்க. பக்கத்துல இருக்கவங்க பேசுவாங்க, விஜயால இவ்வளவு செலவு பண்ண முடியாதுப்பா, என்ன 200 கோடி ரூபாய் எடுத்துட்டு வந்துட்டு இப்படி இந்த வருஷம் போட்டார்னா அடுத்த எலெக்ஷனுக்கு என்ன பண்ணுவீங்க, அவரே ரோட்ல நிக்க விட்டுருவீங்க, நீங்க உங்க தலைவரும் அது நல்லது பேசுற மாதிரியே பக்கத்துல வந்து ஒருத்தன் நமக்கு பேசுவான். ஆனா ஒரு ஊடகம் இப்படி சொன்னா பரவாயில்ல சார், எல்லா ஊடகமே சொல்லுது. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா சார், அதான் சொல்றேன் சார், 10-9 ஊடகங்கள். ராஜ்மோகன் வந்து பாருங்க, நீங்க 2-3 நாளா கிட்டத்தட்ட ஒரு வாரமா வந்து ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இல்ல, ஏன்னா இவருக்கு அந்த செய்தி தெரிஞ்சனாலதான் அவர் வேற கட்சிக்கு போற ஒரு ஐடியால இருக்கிறாருங்கிறத சொல்றாங்க. நான் உண்மையிலே சொல்றேன், ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பீக் ஆஃப் பாலிடிக்ஸ்ல நம்ம இருந்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? அவங்க வந்து இன்னைக்கு இந்த ஒரு வாரமா எனக்கு தெரிஞ்சது வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான நிர்வாகிகளையுமே வந்து சந்திக்க முடியல. ஓகேங்களா? ஏன்னா அவங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து தாவேகா மட்டும் சொல்லல, ஓகேங்களா? அதிமுக, திமுக எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எங்க செட்டில்மெண்ட் டாக்ஸ் போயிட்டு இருக்கு, இது போயிட்டு இருக்கு. இதுக்கு இப்ப கம்யூனிஸ்ட் வந்து கோச்சுக்கிட்டு போகுது, எங்களுக்கு 6 சீட்டுக்கு கம்மியான சீட்டு கொடுக்குறாங்கிறாங்க, எந்த விதத்துல நியாயம் கேட்கறாங்க. ஒருத்தர் வந்து பரவாயில்ல பெரிய கூட்டணி சேர்ந்துச்சுன்னு கொங்கு அவர் வந்து ஒத்துக்கிட்டு போயிட்டார், ஈஸ்வரன் ஐயா வந்து ஒத்துக்கிட்டு போயிட்டாரு. அந்த மாதிரி நம்ம நியூஸை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஸோ எவ்ரி பார்ட்டி இஸ் பிஸி. ஓகேங்களா? எவ்ரி பார்ட்டி இஸ் பிஸி. இது வந்து தாவேகா உள்ளுக்குள்ள பிரஸ் விட மாட்டாங்க, காட்ட மாட்டாங்க. ரொம்ப நன்றி சார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.